காஃபி எடுத்துக்கோ. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, நீ ஏன் வேணான்னு சொல்ற? அது அது காஃபினா எனக்கு அலர்ஜி. அப்படியா? சரி செந்தில், இந்தா நீயாவது காஃபி எடுத்துக்கோ. வேணாம் ஸ்வேதா, நான் முன்னாடியே குடிச்சிட்டேன். அப்படியா? சரி. என்ன இது? அந்த மருந்து கடைக்காரன் குடிச்ச ஒரு நிமிஷத்திலே கண்ணு அசர ஆரம்பிச்சிரும்னு சொன்னா, இங்க எல்லாருமே குத்துக்கள் மாதிரி நின்னு வேலை செய்றாங்களே, என்ன நடந்திருக்கும்? பூஜா, என்ன யோசிக்கிற? காஃபி குடிச்ச ஒரு நிமிஷத்திலே மயக்கம் வந்துரும்னு கடைக்காரன் சொன்னா, ஆனா இங்க எல்லாரும் ரோபோட் மாதிரி நின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மருந்து நீ கரெக்டாக கலக்குனியா? கடைக்காரன் பாதி பவுடர் கலந்தாலே போதும்னு சொன்னா, நான் ஃபுல்லாவே கலந்துட்டேன். ஆனா ஒரு எஃபெக்டும் நடக்கலையே. அவங்க உடம்புக்கு எதாவது பண்ணுதானே போய் விசாரிச்சு பார்க்கலாமா? அண்ணே, இப்ப காஃபி குடிச்சிங்களே, எப்படி இருக்கு? சூப்பரா இருந்ததுமா. சரிக்கா, அத முதல்ல முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அந்த வேலையை பாத்துக்கலாம். தூக்கமா இருந்துச்சுமா. அத குடிச்ச உடனே தூக்கமெல்லாம் பறந்து போயிடுச்சு. அது காபி கிடையாது, எனர்ஜி டானிக். பூஜா, இங்க வா. அண்ணா, இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கண்ணே. நீ அவங்க கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்த? அது டயர்டா இருக்காங்களா இல்ல எனர்ஜியா இருக்காங்களான்னு கேட்டேன். ஓ, என்ன சொன்னாங்க? எல்லாரும் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க ஏன் அப்படி எனர்ஜியா வேலை செய்யறாங்கன்னு தெரியுமா உனக்கு? எங்க இருந்த ஆண்டி? சொல்றேன். பவித்ரா, பவித்ரா, அத்தை, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. இதோ வரேன் அத்தை. பவி, வாமா, காஃபி எடுத்துட்டு வா. இவங்க எல்லாரும் எனர்ஜியா வேலை செய்யறதுக்கு இந்த கருப்பட்டி காஃபி தான் காரணம். இதா, நீ குடி. ஐயோ ஆண்டி, எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல. காஃபி? ஏய், என்ன பூஜா இது புது கதையா இருக்கு? நேத்து காஃபி நல்லா இருக்கு, இன்னும் கூட கூடன்னு வாங்கி குடிச்ச.
ஓ அது நேத்து, இது இன்னைக்கா பூஜா? இல்ல இல்ல, அது நைட்டு காஃபி குடிச்சா எனக்கு தலை சுத்தும், வாமிட் வர மாதிரி இருக்கும். அதான். ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, பயப்படாத, குடி. இல்ல ஆண்டி, அது பரவாயில்ல, குடி. இந்தா பூஜா, இந்த காஃபி குடிச்சா ஒண்ணும் ஆகாது, முதல்ல குடி. ஆ. குடிச்சு பாருன்னு சொல்றேன்ல. நல்லா இருக்கா? ஆ. என்ன பூஜா, காஃபி என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஏதோ கஷாயம் குடிச்ச எஃபெக்ட் கொடுக்கற? இல்ல, டேஸ்டா தான் இருக்கு. சரி, நான் வரேன் ஆண்டி. பூஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனர்ஜியா ஃபீல் பண்ணுவ. என்ன அவளையே பார்த்துட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க, போங்க. வா. கண்டிப்பா எங்கேயோ சொதப்பிருச்சு. இது நான் மருந்து கலந்த காஃபியே கிடையாது. இந்த காஃபி ஒரு வெங்காயமும் பண்ணல. ராஜாராம், சாப்பிடுப்பா. வேணாக்கா, இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தானே போட்டும். நம்ம மொத்த குடும்பமும் அங்கே போய் போராடிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாம என் மனசு கிடந்து அடிச்சிட்டு இருக்கா. என்னப்பா நீ? ஒன்று நேரில் போய் நீ பார்த்துட்டு வரணும், இல்லை ஃபோன் பண்ணியாவது விசாரிக்கணும். எதுவுமே செய்யாம இப்படி டென்ஷன் பட்டு பட்டு உன் உடம்ப நீ ஏன் கெடுத்துக்கிற? அக்கா, ஃபோன் பண்ணுறதோ இல்லை போய் பார்க்குறதோ பெரிய விஷயம் இல்லை. நான் ஃபோன் பண்ணியோ இல்லை போய் பார்த்தோ அவங்க பதட்டமாயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் பார்க்குறேன். அப்புறம் என்ன, சாப்பிடலாம் இல்லப்பா? அக்கா, எனக்கு உடம்புக்கு முடியாமல் போனப்பெல்லாம் பொண்ணு ஏதேதோ விரதம் இருந்திருக்கா. அவளுக்காக அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிடாம இருக்கேனே. ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஹலோ அப்பா. ஐஸ்வர்யா, என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஷிஃப்ட் ஆட்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, வேலையெல்லாம் வந்துட்டாங்கல்ல? வேலை இது ஸ்டாப் ஆகலையே, தொடர்ந்து போயிட்டு தானே இருக்கு? எல்லாரும் வேலைக்கு வந்திருக்காங்கப்பா. இடையில ஒரு சமயத்தில் எலக்ட்ரிக் சர்க்கியூட் கட் ஆயிடுச்சு. எங்கே கட் ஆச்சு, எப்படி கட் ஆச்சுன்னே தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. அப்புறம் அம்மா தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் நம்ம சந்துரு அதை சரி பண்ணிட்டான். அந்த சமயத்தில் மட்டும் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் நிற்காம போயிட்டு இருக்குப்பா. சரிம்மா, இப்போ எவ்வளோ மீட்டர் முடிச்சிருக்கீங்க? ஒரு 15,000 மீட்டர் ரெடி ஆயிருக்குப்பா. 15,000 மீட்டர் தான் முடிச்சிருக்கீங்களா? சரிம்மா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நல்லா சாப்பிட்டு எல்லாரும் தெம்பாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்துமா, நைட் ஷிஃப்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்டு நைட் ஷிஃப்ட்டில் தான் நடக்குது. அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி வார்ன் பண்ணி வை. அம்மாக்கிட்டையும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு. மெஷின் கிட்டலாம் போகாத, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புரிஞ்சுதா? சரிப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, நான் வச்சிடுறேன்.
என்னவாம்ப்பா? ஒன்றும் இல்லைக்கா, 15,000 மீட்டர் தான் முடிச்சிருக்காங்களாம். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 7,700 பண்ணியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டில் அந்த அளவுக்கும் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு 2,000-3,000 மீட்டராவது ஷார்ட்டேஜ் ஆகும். என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. என்னப்பா இது? ஒரு 1000-2000 மீட்டர் கம்மியானா அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? அவ்வளோ ஸ்ட்ரிக்டாவா இருப்பாங்க? தனி பொம்பளையா ஒருத்தி நின்று போராடி ரெடி பண்ணியிருக்கா, அதை அவங்க பாராட்ட மாட்டாங்களா? அக்கா, நேர்மையான ஆஃபீஸராக இருந்தால் பாராட்டுவாங்க. அவங்க இந்த ஆர்டரை எப்படி பிடுங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பாராட்டுவாங்க பார்க்கலாம். பொன்னி இருக்கா இல்லை, எப்படியாவது போராடி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிப்பா, சாப்பாடு தான் வேண்டாங்கிற, பாலாவது எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு ஏதாவது வேணும்னா நானே கேட்குறேனேக்கா. நீங்கள் போங்க. சரிப்பா. அண்ணே, உங்க மெஷின் கரெக்டா அம்மா. ஓடுது இல்ல? அதெல்லாம் நல்லா சரி, போகுதுமா. ஓகேண்ணே. காலையில வரைக்கும் உங்க யூனிட் ஓடுச்சுன்னா 250 மீட்டர் ரெடி ஆ. ஆயிடும்ல? கண்டிப்பா ரெடியா இருமா, சரி. நான் பாத்துக்கிறேன். வேலையை பாருங்க. அண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஆனா ஒண்ணு இல்லம்மா, எல்லாமே சரி. ரெடியா இருக்குமா. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காதீங்க. சரிம்மா. சரியா? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகேங்கம்மா, டைமுக்கு பண்ணிடணும். பண்ணிடலாமா. சூர்யா, அம்மா. இங்க பாரு, கவனமா பாத்துக்கோ. வேலை நின்னுடக்கூடாது. யாராவது அசந்து தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அப்புறம் வேலை நின்னு போயிடும். சரியா? சரி, ஓகே. எந்த அளவுக்கு குவான்டிட்டி முக்கியமோ அதே அளவுக்கு குவாலிட்டியும் முக்கியம். அதை செக் பண்ணிக்கோ. ஆ? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் மெஷின் நின்னுடவே கூடாது. ஜாக்கிரதை. ஆ? ஓகேம்மா. சரி, போய் வேலையை பாரு. பவி வா. பார்த்து. ஓகேவா? இன்னும் 2 எடுத்து வை. ஒவ்வொன்றா எத்தனை தடவை எடுத்துட்டு போறது? ஸ்வேதா, நீ தாங்க மாட்ட, உன்னால தூக்க முடியாது. இதை கொண்டு போய் அங்க வெய்யி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ, நான் ஒரு அத்லெட் தெரியுமா? காலேஜ்ல போல் வால்ட்டு, ஜாவ்லின், ஷார்ட் புட்டு எல்லாத்துலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். வெயிட் லிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் வரல, இது வெயிட் சம்பந்தப்பட்டது. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஷோ, ஹலோ, இந்த வெயிட் எல்லாம் எனக்கு ஜுஜுபி. இன்னும் 2 எடுத்து வை. ஸ்வேதா, போதும், சொன்னா கேளு, போ. சந்துரு, நீ வெய், நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும். ஏம்மா, நீ பேலன்ஸ் பண்ணதெல்லாம் போதும், எடுத்துட்டு போ. போ ஐயோ, போ, பாத்து போ. ஏய், பாத்து பாத்து போ. சரி. ஏய் ஸ்வேதா, பாத்து. சொன்ன கேட்டியா? பெரிய அத்லட் விமன் அது இதுன்னு சொன்ன, இப்படி கீழே விழுந்து கிடக்குற. நீ பேலன்ஸ் பண்ணி வைக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, உன் தப்ப நீ என்னைக்கு ஒத்துக்கவே மாட்டியே. மச்சான், என்னடா? மாயா மேடம் நம்மள வேலை செய்ய அனுப்பிச்சாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, கலாட்டா பண்ண தான் அனுப்புனாங்க. நீ என்ன எங்களை வேலை செய்ய வச்சிட்டு இருக்க? டேய், நான் என்னடா செய்ய முடியும்? இங்க இருக்கிற பூஜா நமக்கு ஏதாவது வேலை சொல்லுவாங்கன்னு மாயா மேடம் சொல்லி விட்டாங்க. அந்த பூஜா என்னன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்குது. அப்ப என்ன செய்ய சொல்ற? எங்களை வேலை செய்ய சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. நான் நம்ம கம்பெனிலேயே வேலை பார்க்க மாட்டேன். என்னை கொண்டு வந்து இங்க வேலை செய்ய சொல்ற? டேய் மச்சான், பூஜா அங்க நிக்குது பாரு. நம்ம போய் அதுகிட்ட என்ன வரும்னு கேட்டு வந்துடலாம் வா. பூஜா மேடம், ஒரு நிமிஷம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், நாங்கள் மாயா மேடத்தோட ஆளுங்க. நீங்கள் எதை வேலை சொல்லுவீங்கன்னு மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க. நீங்கள் என்னடான்னா எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. மாயா மேடம்க்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களை சந்தேகப்படுறீங்களா? இதை பாருங்க.
மேடம் நீங்க கண்ணை காட்டுவீங்க, நாங்க இங்க கலட்டா பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வேலையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே மேடம். ஐம் சாரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? நான் முத்து. என் பேர் பன்னீர். நான் வேற ஒரு கோஷ்டியை பார்த்துட்டு அவங்க தான் மாயா மேடமோட ஆளுங்கன்னு போய் பேசிட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க பொன்னி மில் ஆளுங்க. பொன்னி மில் ஆளுங்க எதுக்கு மேடம் இங்கே வர போகிறாங்க? அவங்க தான் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்களே. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா பொன்னி ஏதோ எல்லாருக்கும் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருப்பா போல இருக்கு. அதுல மனசு மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க. நான் அவங்க கிட்ட போய் நம்ம பிளான் எல்லாம் சொல்லி எனக்கு பெரிய அவமானமா போயிடுச்சு. அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி சமாளிச்சேன்னு வைங்க. மறுபடியும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்களை பார்த்ததுமே நான் பயந்தேன். மேடம் எங்க ஐடி கார்டு பாத்தீங்கல்ல, எங்க மேல இப்ப நம்பிக்கை இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அடி தூள் பண்ணிடலாம். நாங்கெல்லாம் எங்கள் மாயா மேடத்துக்காக உயிரே கொடுப்போம். அப்படிப்பட்ட விசுவாசிங்க தான் எனக்கு வேணும். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். காரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. டெட்லைன் மீட் பண்றதுக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள 10,000 மீட்டர் ரெடி பண்ணணும். அதுல பாதி கூட ரெடி ஆக கூடாது. அதுக்குள்ள நீங்க பிரச்சனையை ஆரம்பிக்கணும். காலையிலக்குள்ள பொன்னி மில்ல இழுத்து மூட வைக்கணும். இதான் பிளான். என்ன சொல்றீங்க? மேடம் இப்போ சொல்லிட்டீங்கல்ல, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. வாடா. வா முதல்ல உட்காரு. அத்தை சொன்னா கேளு. என்ன அத்தை, ஐஸ்வர்யா சின்ன பொண்ணு, அவளே கண்முழிச்சு வேலை செய்றா. ஸ்வேதா சந்துருன்னு எல்லாருமே கண்முழிச்சு வேலை செய்றாங்க. நான் மட்டும் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமா அத்தை? வேண்டாம் அத்தை ப்ளீஸ். ஏய் பவித்ரா, அவங்களும் நீயும் ஒன்னா? நீ இப்போ ஒரு உயிர் இல்ல 2 உயிர். உன் வயித்துல வளர்ற குழந்தைய எதுக்கு இப்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு? அத்தை எனக்கு ஒன்றும் டயர்டாலாம் இல்ல அத்தை, நான் சமாளிச்சுப்பேன். ஒரு குழந்தையவே இன்னும் பெத்து முடிக்கல, 4 குழந்தை பெத்த என்கிட்ட டயர்டை பத்தி பேசுறியா? இங்க பாரு, உன் விருப்பத்தை விட உன் குழந்தையோட சௌகரியம் தான் இப்ப ரொம்பவே முக்கியம். உன் குழந்தைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும்ல, அதனால கொஞ்சம் படுத்துக்கோ. சரி படுவா. முதல்ல இதை கழட்டு. பார்த்து பொறுமையா. குடு. படு. பவித்ரா, நீ குழந்தைய பெத்து கையில குடுக்கற வரைக்கும் உன்னை நான் உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு ஆசைப்பட்டேன். உன் வாய்க்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு உனக்கு பிடிச்ச கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் உன்னை சாப்பிட வச்சு தூங்க வச்சு குளிக்க வச்சு எல்லாமே செஞ்சு சந்தோஷமா உன்னை பாத்துக்கணும்னு நினைச்சேன். பாரு, விதி நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சு அழகு பாக்குது. என் மாமியார் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு உன் வாயால சொல்லி நான் கேட்கணும்னு நினைச்சேன். முடியாம போயிடுச்சு. சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது உனக்கு ஏதாவது பண்ணி திருப்திப்பட்டுக்கிறேனே. இல்லைனா நாளைக்கு உன்னோட வயித்துல இருக்கிற என் பேரன் வெளியில வந்து என் அம்மாக்கு நீ என்னடி செஞ்சன்னு என் மூஞ்சுக்கு நேரா கேள்வி கேட்பான். அதெல்லாம் நான் கேட்கணுமா? சொல்லு. சரி, நீ நல்லா தூங்குவியா? நான் காலையில வந்து எழுப்புவேனா? நல்லா தூங்கணும், சரியா? தூங்கு. வா அம்மா,
என்னாச்சுமா? மா மா நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. என்னன்னு தெரியல, திடீர்னு தலை சுத்துற மாதிரி அப்படியே வந்துருச்சு. அது இப்பதான் பவித்ராவை படுக்க வச்சுட்டு வந்தனா எனக்கும் கொஞ்சம் அசத்திடுச்சு. வேற ஒண்ணும் இல்லடா. அம்மா நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா. எல்லா வேலையும் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம்மா. நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிங்க. தூங்குறதா? டேய், நான் மட்டும் அப்படிலாம் தூங்குனேன் அப்புறம் எல்லா வேலையும் கெட்டு போயிடும். தூங்கலாம் முடியாது. மா நாங்க நைட் எல்லாம் கண் முழிச்சு ஒர்க் பண்றதுக்கு பழக்கப்பட்டவங்கம்மா. நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டுன்னு மாறி மாறி நிறைய ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம்மா. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, நாங்கள் இதை தாங்கிடுவோம்மா. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் வீட்லேயே இருந்திருக்கீங்க, உங்களுக்கு இது பழக்கமே கிடையாது. அதனால தாம்மா சொல்கிறேன், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருங்கம்மா, அப்போ தான் தெம்பாக இருக்க முடியுமா. டேய், பழக்கம் இல்லைன்னு எத்தனை நாள் அதையே சொல்லிட்டு இருக்க முடியும்? எதுவா இருந்தாலும் நம்ம பழகிக்கணும்டா. சூழ்நிலை அப்படி. இங்க பாரு, வாழ்க்கை யாருக்குமே ஈஸியா இருக்கிறது இல்ல. எல்லாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. அதுக்காக நம்ம தயார்படுத்திக்கணும், போராடணும். நான் இந்த மாதிரி கம்பெனிக்கு வருவேன்னு நினைச்சனா, இல்ல டே அண்ட் நைட் வேலை செய்வேன்னு நான் நினைச்சனா? ஆனா வாழ்க்கை என்ன கொண்டு வந்து நிறுத்திடுச்சுல்ல. வாழ்க்கை எப்ப வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தும். அது ஒரு மாயம் மாதிரி. அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம தைரியமா போராடணும். அதுதான் முக்கியம். அதெல்லாம் சரிதாம்மா, நீங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குல்ல. நீங்கள் 1 hour ரெஸ்ட் எடுக்கிறதுனால எதுவும் ஆயிடாதுமா. ஹேய், 1 hour இல்லடா, ஒரு நிமிஷம் கூட நாம இன்னைக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த ஆர்டர் முக்கியமா முடிச்சாகணும். அது கவர்மெண்ட் ஆர்டரை வாங்குறதுக்காக மட்டும் இல்ல. இதுல உங்க அப்பாவோட கௌரவம், மரியாதை எல்லாமே அடங்கி இருக்கு. சூர்யா, உங்க அப்பாவை தூக்கணும்னு நிறைய பேரு காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு விழுந்துடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க. அவங்களெல்லாம் ஜெயிக்க விட்டுறக்கூடாது. எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை முடிச்சு ஜெயிச்சு காட்டணும். திரும்பவும் அதே கௌரவத்தோடையும் கம்பீரத்தோடையும் அவரை இந்த கம்பெனி சீட்ல உட்கார வைக்கணும். அந்த நாளுக்காக தான் அம்மா இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். நீங்க பாரு சூர்யா, இது முடிச்சு சப்மிட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் தூங்கிக்கலாம். உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா நீ வேணா போய் ரெஸ்ட் எடு. மா நீங்களே அப்பாவை ஜெயிக்க வைக்கணும்னு இவ்வளோ வெறியா இருக்கீங்க. ராஜாராமோட பையனா, மூத்த பையன், எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்?